எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வெறித்தனமான அனல் பறக்கிற அலசலுக்கு நீங்க ரெடியா? செவ்வாய் கிரகம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மனிதன் இன்னும் முழுமையா காலடி எடுத்து வைக்காத ஒரு சிவந்த கிரகம் இல்லையா? ஆனா அங்கே ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மூர்க்கத்தனமான மரண வேட்டை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது ஏதோ சாதாரண சண்டை கிடையாது. அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு வேட்டைக்காரனுக்கும் செவ்வாய் கிரகத்தோட சொந்த மண்ணைச் சேர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஏலியனுக்கும் இடையேயான இறுதி மோதலை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். உங்க சீட் பெல்ட்டை டைட்டா கட்டிக்கோங்க, ஏன்னா இந்த பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. செவ்வாய் கிரகத்தை பத்தி நினைக்கும்போது அமைதியான தூசி நிறைஞ்ச எந்த உயிரோட்டமும் இல்லாத ஒரு பாலைவனம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆனா அந்த மாயைய சுக்கு நூறா உடைக்கிற ஒரு உண்மை அங்க இருக்கு. செவ்வாய் ஒரு வெறுமையான பாலைவனமே கிடையாது. அங்க வீசுற கடுமையான தூசி புயல்களுக்கும் அந்த மங்கலான சூரிய ஒளிக்கும் நடுவுல ஒரு உயிர் இன்னொரு உயிரை வேட்டையாடுற ஒரு பயங்கரமான மரண விளையாட்டு அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அந்த அமைதியான தோற்றத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். போர்க்களமும் படையெடுப்பாளனும். செவ்வாயோட அந்த மயான அமைதியை கிழிச்சுக்கிட்டு ஒரு விண்கலம் தரையிறங்குது. அதிலிருந்து வெளியே வரப்போற அந்த வேட்டைக்காரன் யார், அவனோட பலம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். விண்கலத்திலிருந்து வெளியே வர்ற அந்த படையெடுப்பாளனோட ஒரே நோக்கம் வேட்டை மட்டும்தாங்க. அவனோட தொழில்நுட்பம்லாம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு தெரியுமா? எதிரியோட உடல் வெப்பத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிற அதிநவீன தெர்மல் விஷன், தன்னை யாருமே பார்க்க முடியாதபடி மறைச்சுக்கிற இன்விசிபிலிட்டி க்ளோக், அதாவது மாய ஆடை. இதுக்கெல்லாம் மேல அவனோட தோல்ல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த பயங்கரமான பிளாஸ்மா பீரங்கி. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தன்னோட அடுத்த இறைக்காக அந்த செவ்வாய் கிரகத்தையும் அவன் எப்படி ஸ்கேன் பண்றான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இரண்டாவது பகுதி, செவ்வாய் கிரக வேற்று கிரகவாசியின் வருகை. வேட்டைக்காரன் வந்துட்டான், இனி வேட்டை ஆரம்பம்னு நாம நினைக்கும் போதுதான் செவ்வாயின் மேற்பரப்புக்கு அடியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. செவ்வாயின் சொந்த மண்ணின் பாதுகாவலன் இப்போ களத்துல இறங்குறான். இது சும்மா சாதாரண மோதல் இல்லைங்க. இரண்டு மாபெரும் சக்திகளோட வெறித்தனமான பலப்பரீட்சை. ஒரு பக்கம் நம்ம வேட்டைக்காரன், அவனோட பலமே அந்த நவீன ஆயுதங்களும் மாய தொழில்நுட்பமும் தான். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற செவ்வாய் கிரக ஏலியன் எந்த விதத்திலையும் சளைத்தவன் கிடையாது. சொந்த மண்ணோட முழு பலமும் அவனுக்கு இருக்கு. மனிதர்களை விட அதிவேகமா செயல்படக்கூடியவன். சொல்லப்போனா வேட்டைக்காரனை விட பல மடங்கு புத்திசாலி. கருப்பும் சிவப்புமா ஒளிரும் அந்த தோலும் அந்த கண்களும் அவனோட மூர்க்கத்தனத்தை அப்படியே காட்டுது. தன்னோட கோட்டையை காப்பாத்த அவன் முழுமையா தயாராயிட்டான். இந்த போர் எப்படி ஒரு அமைதியான தொடக்கத்திலிருந்து மாபெரும் அழிவை நோக்கி போக போகுதுன்னு இந்த 4 கட்டங்கள் நமக்கு தெளிவா காட்டுது. முதல்ல வேட்டை ஆரம்பமாகுது, அடுத்து ஏலியன் எதிர்பாராத விதமா பதுங்கி தாக்குது, அப்புறம் நவீன பிளாஸ்மா ஆயுதங்களுக்கும் இயற்கையான மூர்க்கத்தனத்துக்கும் நடுவுல ஒரு கடுமையான மோதல், கடைசியா அந்த உச்சக்கட்டை இறுதி பலப்பரீட்சை. இப்படிதான் இந்த சம்பவம் அரங்கேற போகுது. மூன்றாவது பகுதி, மாயதந்திரத்துக்கும் திடீர் தாக்குதலுக்கும் இடையிலான மோதல். தந்திரங்களும் மூர்க்கத்தனமும் நேருக்கு நேர் உரச போற அந்த திகழான தருணம் இதுதான். இந்த இடத்துல 2 பேருமே தங்களோட உச்சக்கட்ட திறமைகளை வெளியே கொண்டு வராங்க. முதல்ல ஏலியன் அங்க இருக்கிறத வேட்டைக்காரன் தன்னோட சென்சார்கள் மூலமா உணர்ந்துடுறான். உடனே உஷாராகி தன்னோட மாய ஆடையை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாம மெதுவா நகர்றான். பிளாஸ்மா பீரங்கியை சார்ஜ் பண்ணி ஷூட் பண்ண ரெடி ஆகுறான். ஏலியனை ஏமாத்திட்டோன்னு அவன் நினைக்கிற அதே செகண்ட்ல டக்குன்னு ஒரு எதிர்பாராத திடீர் வெடிப்பு தாக்குதலை அந்த ஏலியன் தொடுக்குது. அந்த தாக்குதலோட தாக்கத்தை உங்களால ஃபீல் பண்ண முடிகிறதா? ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சத்தம். பல நூற்றாண்டுகளா செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த அந்த மயான அமைதி ஒரே நொடியில சுக்குநூறா உடையுது. அவங்க 2 பேரோட மோதலோட எடையாலையும் வேகத்தாலையும் அந்த செவ்வாயின் நிலைமை பயங்கரமா அதிருதுங்க. இது வெறும் 2 பேருக்கு நடுவுல நடக்கிற சண்டையில அந்த கிரகத்தோட மேற்பரப்பையும் உழுக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. இவ்வளவு கொடூரமான தாக்குதல்ல அந்த அதிநவீன ஆயுதங்களை வச்சிருக்கிற வேட்டைக்காரன் கூட ஒரு கணம் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அவனோட டெக்னாலஜி அவனை முழுமையா காப்பாத்தல. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒன்ன கவனிக்கணும். அவன் கீழே விழுந்தாலும் அவனோட கர்வமும் அந்த வேட்டைக்காரன் அப்படிங்கிற திமிரும் அவனை உடனே திரும்ப எழுந்து நிற்க வைக்குது. அவன் ஒரு வேட்டைக்காரன், ஒருபோதும் ஒளிய மாட்டான். சவாலை நேருக்கு நேர் சந்திப்பான்னு இந்த தருணம் ரொம்பவே அழுத்தமா பதிவு செய்யுது. 4வது மற்றும் இறுதி பகுதி, தி ஃபைனல் ஷோடவுன். 2 பேருமே தங்களோட எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு போயிட்டாங்க. இனி பின்வாங்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த சீக்வன்ஸ் அப்படி த்ரில்லிங்கா இருக்கும் பாருங்க. ஏலியன் தன்னோட முழு பலத்தையும் திரட்டி தடுத்து நிறுத்தவே முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் தாக்குதலை தொடுக்குது. ஆனா வேட்டைக்கார லாஸ்ட் செகண்ட்ல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். தப்புன மறுகணமே தான் கிட்ட இருக்கிற அந்த ஃபைனல் அண்ட் பவர்ஃபுல் வெப்பனை ரிலீஸ் பண்றான். ஒரு மிகப்பெரிய பிளாஸ்மா பிளாஸ்ட் ஏலியன் மேல நேரடியா அட்டாக் ஆகுது. அவன் பலத்த காயமடைறான். அப்படா போர் முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கும் போது அந்த கருப்பு சிவப்பு ஏலியன் இன்னும் உசுரோட நிக்குதுங்க. வேட்டைக்காரனோட அந்த உச்சக்கட்ட தாக்குதல் கூட அவனை முழுமையா வீழ்த்த போதுமானதா இல்ல. என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா?
செக்கச்சிவந்த அந்த செவ்வாய் மணப்பரப்புல பலத்த காயம்பட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கிற அந்த 2 பிரம்மாண்டமான சக்திகளும் நேருக்கு நேர் நிக்கிறாங்க. இது அப்படியே ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. வேட்டைக்காரன் தன்னோட கையில இருக்கிற கூர்வாலை உயர்த்துக்கிறான். ஏலியன் தன்னிடம் மிச்சம் இருக்கிற முழு சக்தியையும் திரட்டுறான். 2 பேரும் பயங்கர வேகத்துல ஒருத்தரை நோக்கி பாயறாங்க. ஒரு மாபெரும் வெடிப்பு. அதுக்கப்புறம் எங்கும் முழுமையான அமைதி. அந்த வெடிப்புக்கு பிறகு தூசு அடங்கும்போது நம்ம மைண்ட்ல ஓடுற ஒரே கேள்வி, இந்த மரண வேட்டையில யாரு ஜெயிச்சா? நவீன டெக்னாலஜியும் ஆயுதங்களும் கொண்ட அந்த வேட்டைக்காரனா, இல்ல தன்னோட மூர்க்கத்தனத்தாலும் சொந்த மண்ணின் பலத்தாலும் போரிட்ட அந்த செவ்வாய் கிரக ஏலியனா? இந்த முடிவு இன்னும் ஒரு பெரிய ரகசியமாவே தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, செவ்வாயில இந்த வேட்டை இத்தோட முடிவடைய போறதில்ல. இது போன்ற அறிவியல் புனைவு கதைகளையும் இந்த மாதிரி வெறித்தனமான மோதல்களையும் ஆழமா அலசுறது உண்மையிலேயே ஒரு அட்டகாசமான அனுபவம் இல்லையா? இந்த விறுவிறுப்பான அலசல் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது அனுபவத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் பல பிரம்மாண்டமான கதைகளை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.